வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பான பணிகளை உயர்ந்த தரத்தில் குறித்த காலத்தில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் அணுமின் சக்தி உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க அணுசக்தி சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்டம் முக்கிய பங்காற்றும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெப்பம் அதிகரித்து வருவதை தொடர்ந்து தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பான பணிகளை உயர்ந்த தரத்தில் குறித்த காலத்தில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் 61 தேசிய நெடுஞ்சாலை கூட்டங்கள் தொடர்பாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், சாலைகளின் உறுதித்தன்மையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நவீன கட்டமைப்பு முறைகளை பயன்படுத்துவதுடன் தர கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பருவமழை காலத்திற்கு முன்பே நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். நாட்டின் அணுமின் சக்தி உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க அணுசக்தி சீர்திருத்தங்கள் தொடர்பான சாந்தி சட்டம் முக்கிய பங்காற்றும் என்று மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அணுசக்தி தொடர்பான பயிலரங்கில் பேசிய அவர், அண்மையில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் 5 சிறிய அணு உலைகளை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டங்கள் 2033ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி சீர்திருத்தங்கள் தொடர்பான சாந்தி சட்டம் இத்துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வெப்பம் அதிகரித்து வருவதை தொடர்ந்து தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி புண்ணிய சலீல ஸ்ரீவத்சவா கடிதம் எழுதியுள்ளார். ஜூன் மாதம் வரை நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வெப்பம் தொடர்பாக தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சியம்மன் திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் கோலாகலமாக நடைபெறுகிறது. திருமணத்திற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளும் திருமண மேடையில் எழுந்தருள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருமணச் சடங்குகள் நடத்தப்பட்டு சுந்தரேஸ்வரரிடமிருந்து மங்கள நாணை மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற உள்ளது. திருக்கல்யாணத்தையொட்டி பக்தர்கள் வசதிக்காக கோவில் ஆடி வீதிகளில் பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு இருப்பதுடன் கோவில் உள்புறத்திலும் சித்திரை வீதிகளிலும் பெரிய அளவிலான LED திரைகள் வைக்கப்பட்டு திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் என்பதால் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாநகரம் எங்கும் விழா கோலமாக காட்சியளிக்கிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
எலுமிச்சை பழங்களுக்கு பெயர் பெற்ற தென்காசி மாவட்டத்தில் அதன் சாகுபடி அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் இதன் தேவை அதிகரித்துள்ளதால் விலையும் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் புளியன்குடி, வாசுதேவநல்லூர், சொக்கம்பட்டி, புன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, கடையநல்லூர், குமுதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் எலுமிச்சம்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. மேலும் இங்கு விளைவிக்கக்கூடிய பழங்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ள நிலையில் அதிக அளவில் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் எலுமிச்சம்பழங்களின் விலை கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் ஒரு பழத்தின் விலை 17 முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்னும் எலுமிச்சம்பழங்களின் விலை என்பது உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். தற்போது நிலவும் கடும் கோடையில் தூத்துக்குடி பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு பறவைகள் அதிக அளவில் வருகின்றன. இவற்றை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் அப்பகுதிகளுக்கு செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி புறநகர் பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு பல்வேறு வகையான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வரத் தொடங்கியுள்ளன. தற்போது கோடை காலத்தில் நீர்நிலைகளில் பறவைகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இடைநிலை வெண்கொக்கு, வர்ணநாரை, புள்ளிவாய் பனிக்கான், இந்திய புள்ளிவாத்து உள்ளிட்ட இனங்கள் அதிக அளவில் இங்கு வருகின்றன. இவற்றுடன் யுரேசியா, கரண்டிவாயன், ஊதாநாரை, சிறிய வெண்கொக்கு, சாதாரண நீர்க்கோழி, நீர்க்காகம் போன்ற பறவைகளும் நீர்நிலைகளில் கூட்டமாக தென்படுகின்றன. இந்த அரிய வகை பறவைகளை காண பொதுமக்களும் பறவை ஆர்வலர்களும் நீர்நிலை பகுதிகளுக்கு ஆர்வத்துடன் அதிக அளவில் வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து லக்ஷ்மணன். வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து விலங்குகளை காக்க சென்னையை அடுத்த வண்டலூர் வன உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்குள்ள பல்வேறு விலங்குகளை காக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் மூலம் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. யானைகள், காண்டாமிருகங்கள், நீர் யானை மற்றும் சிப்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலிகள் மற்றும் கரடிகளுக்கு உடலின் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் ஐஸ் கட்டிகள் சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. கோடைக்கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கும் பூங்கா மகிழ்ச்சியான சுற்றி பார்க்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி. சுரேகா. இருவரி செய்திகள். ரஷ்யா சென்றுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி அங்கு அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாலி நாட்டின் கோலிகோரோ பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்திய தென்னாப்பிரிக்கா இளையோர் இணைப்பு மாநாட்டை மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கெரிட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜே.யு. சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்தனர். சென்னையில் வாக்கு எண்ணும் 3 மையங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குமரகுருபரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பெங்களூரு அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பான பணிகளை உயர்ந்த தரத்தில் குறித்த காலத்தில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் அணுமின் சக்தி உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க அணுசக்தி சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்டம் முக்கிய பங்காற்றும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெப்பம் அதிகரித்து வருவதை தொடர்ந்து தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.